Hi friends, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனல். நான் உங்கள் பறவை ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் நம்ம பேர்ட்ஸுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பொதுவாகவே பருவநிலை மாற்றங்கள்னால நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம் வருங்க. அது இந்த சம்மர் சீசன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் தாங்க. அதாவது என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்ட்ஸுக்கு லூஸ் மோஷன் ஆகிறது, ஐ இன்ஃபெக்ஷன்ஸு, பின்ன இந்த கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு போகிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஸோ அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணுங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வழியில் வச்சுருப்பீங்க. அதாவது நம்ம பேர்ட்ஸ் கேஜை பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியே வராந்தாலேயோ வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இதே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு உள்ளே ஒரு ரூமில் தனியாக செப்பரேட்டாக வச்சு வளர்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் காற்றோட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அந்த ரூமில் இருக்கக்கூடிய விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அதாவது காலையில் ஒரு 8 மணி இல்லை 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். இதே 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கொசு, இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 6 மணிக்கு மேலே இந்த விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. அப்போது நைட் டைமில் இந்த காற்றுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டேபிள் ஃபேனோ இல்லை சீலிங் ஃபேனோ செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சேஞ்சுங்க. இந்த வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாம் மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு டைமோ தான் நம்ம தண்ணி மாற்றிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த சம்மர் சீசனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே சேஞ்ச் பண்ணணுங்க. அதாவது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது அந்த மற்ற டைமை விட இந்த சம்மர் சீசனில் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கும் ஆரம்பிக்குங்க. அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் குளிக்கவும் செய்யும், அதுவும் அடிக்கடி குளிக்குங்க. ஸோ அப்படி குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி வந்து காலியாகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பாட்டோ இல்லை ஒரு பாட்டிலிருந்து தண்ணி சொட்டாக விழுகிற மாதிரியோ அப்படி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு பெரிய பாட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பேர்ட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த தண்ணியை டெய்லி ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர்ட்ஸ் வந்து குளிக்கிற டைமில் அந்த உடலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துருக்குங்க. ஸோ அந்த தண்ணியை அது மறுபடியும் குடிக்கும்போது அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் காலையில் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நைட் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பாத்திங். அதாவது ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குளிக்கிற பழக்கம் இருக்கும். அதாவது அடிக்கடி போயிட்டு தண்ணியில் விழுந்து முங்கி எழுந்திரிச்சு அது ஒரு தனி இதாக இருக்கும். ஸோ ஒரு சிலர் பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது குளிக்காது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேர்ட்ஸ் ஃப்ரெண்டு என்னோடய பேர்டு வந்து குளிக்கிறதே இல்லை, நானும் பார்த்துட்டேன், ஆனால் அது நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இந்த சம்மர் சீசனில் மட்டும் அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பேர்ட்ஸோட பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால தான். அப்படி குளிக்காமல் இருக்கிற பேர்ட்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி டைப் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்த சலூனில் போனோம்னா நம்ம தலைக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி நிரப்பிட்டு ஜஸ்ட் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் அப்படி நீங்கள் அந்த பேர்ட்ஸ்க்கு சுற்றி ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க. அது கூட நம்ம இந்த வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, அதை சும்மா அரைச்சி அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அப்படி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த அம்மை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த நீம் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதை நம்ம தடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மர் சீசனில் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரீடிங். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸோட பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அது எக் லே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸினுடைய கரு வந்து கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க.
அப்போது இந்த ப்ராப்ளம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த எக் லே பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கேஜில் பாட் கட்டியிருப்போம் இல்லையா, ஸோ இது வந்து இந்த சம்மர் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி சம்மர் சீசன் தொடங்கினதுக்கு அப்புறம் கூட அந்த பாட்டை நம்ம கழட்டி வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்பவும் போல் நீங்கள் பாட்டை அதில் ஃபிட் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் ஒரு சிலர் சொல்லுவீங்க, இல்லை என்னோடய பேர்டு வந்து ஆல்ரெடி எக் லே பண்ணிருச்சு, இல்லை என்னோடய பேர்டு வந்து அடைப்படுத்துட்ருக்கு, ஸோ இப்போ இந்த டைமில் நான் எப்படி பாட்டு கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறம்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த எக் லே பண்ணும்போது நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை கொடுத்துருப்பீங்க, இதை அடைப்படுத்திருக்கும் போதும் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அதாவது இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கள். சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் ஆல்ரெடி எக் லே பண்ணி அடைப்படுத்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தேவையான இந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நீர்ச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸு, காய்கறி, கீரை வகைகள், இந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய பாடி ஹீட்டும் கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய எக்கு கரெக்டாக ஹேட்ச் ஆகி உங்களுக்கு நல்ல சிக்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான சமயத்தில் தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை அப்படியே உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போது தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ. பாய்.